ரத்தினசிங்கம் எழுதுகிறேன். வடமாகாண காணிகளுக்கான மக்கள் அமைப்பின் தலைவர். நான் சொல்ல போகிற விடயம் என்ன சொன்னால், இப்போ அண்மையில் வடக்கு மாகாணத்தில் கிட்டத்தட்ட யுத்தம் முடிஞ்ச கையோடு 2010க்கு பிற்பாடு பல வடமாகாணத்தில் பல இடங்களில் பல ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்பட்டது. அந்த காணிகள் பிரதேச செயலகம் ஊடாக அல்லது மாவட்ட செயலகம் ஊடாகத்தான் அந்த காணிகளை கையகப்படுத்தி வச்சிருக்கிற இராணுவமாக இருந்தானே, பொலிசாக இருந்தானே, கடற்படையாக இருந்தானே, விமானப்படையாக இருந்தானே கையெழுத்து வச்சிருந்தது. ஆனால் அண்மையில மட்டும் உங்களுக்கு தெரியும், கடந்த 17ஆம் தேதி தையட்டியில் நடந்த சம்பவம் ஒரு வியப்புக்குரிய விடயமாக கருதப்படுகின்றது. தையட்டி காணியை மட்டும் அளந்துதான் தாங்கள் விடுவோம் என்று சொல்றது ஒரு வியப்புக்குரிய விடயமாக, கேலிக்குரிய விடயமாக இருந்தது. காரணம் என்னென்று சொன்னால், அந்த காணி ஏற்கனவே உயர் பாதுகாப்பு வலயத்திலிருந்து மாவட்ட செயலருக்கு கையகப்படுத்தப்பட்டதாக மாவட்ட செயலர் சொல்லுகின்றார். பிறகு அந்த காணியை அளந்து போட்டுத்தான் உங்களுக்கு தருவோம் என்று சொல்லித்தான் அந்த மக்களை அழகா கூப்பிட்டார். ஆனால் அதுக்குள்ள பல சூட்சுமங்கள் இருந்ததாகத்தான் நான் கருது. உண்மையில அந்த காணிக்கார மக்கள் சரியா குழம்பு இருந்தவர். அந்த வகையில் எங்களை காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பு ஏனைய பொதமைப்புகளை எல்லாம் கூப்பிட்டு கதைச்சு அவங்க ஆலோசனை பெற்றுதான் அந்த காணிக்கு பழக்க சென்றவர்கள். அப்போ அது ஏற்கனவே 17ஆம் தேதி அந்த காணிக்கு சென்றவர்கள் 15ஆம் தேதி அந்த செல்வம் அறக்கட்டளையில ஒரு சந்திப்பில் நடந்தது. அந்த சந்திப்பில் பல வாத விவாதங்கள் எல்லாம் நடந்தது. பல பேர் சொன்னவே நீங்கள் அழக்க போக வேண்டாம்னு மறைக்கப்பட்டது. ஆனால் சில சட்டத்திறனிகள் குறிப்பாக மணிவண்ணர்களில் ஆலோசனைக்கு அமைவாக அந்த மக்கள் தாங்கள் எல்லாரும் இது காணி எங்களை விடுவிக்கிறதுக்கு மட்டும்தான் நாங்கள் அளக்கிறதுக்கு சம்பந்தம் என்று சொல்லி எழுதி கடிதம் கொடுத்துட்டு போக மட்டும்தான் சொல்லி போனவங்க. ஆனால் இந்த அரசாங்கம் அந்த ஏற்கனவே இருந்த மீன்பிடி அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களும் மாவட்ட செயலாளர்கள் அவர்கள் நினைச்சது மக்கள் இந்த காணியை அளக்க விடமாட்டேன்னு தங்களை சாதகமாக பயன்படுத்தினாங்க. துரதிருஷ்டவசமாக மக்கள் அளக்க சம்மதிச்சதற்கு பிற்பாடு அந்த விஷயங்களை அறிஞ்ச உடனே அந்த விகாராதிபதி பிந்தோட்ட நந்தன தேரர் அவர்கள் பலாலி போலீஸ் ஸ்டேஷனில் முறைப்பாடு செய்து அது தடுக்கப்பட்டிருக்குது. அப்போ இதில் உண்மையில சரியாகணும். இந்த இஞ்சி மட்டும் இல்லை, இது எல்லாரும் இந்த காணி விடயம் இந்த உலகம் பூராக பிரச்சனை ஆயிட்டுது. ஆனால் இது அரசுக்கு மிக நெருக்கடியான பிரச்சனை. அந்த வகையில் கடந்த மாதம், அதாவது 3ஆம் மாதம் 14ஆம் தேதி இலங்கையில் உள்ள 9 மாகாணத்தில் உள்ள மாகாண மக்களையும் கூப்பிட்டு அதில் வடமாகாணம் சார்பாக நானும் போயிருந்தேன். காணி விடயங்கள் சம்பந்தமாக ஆராயப்பட்டது கொழும்புல ஆராயப்பட்ட இடத்துல அந்த இடத்துக்கு யூஎன் பிரதியும் வந்திருந்தது. வடக்கு மாகாணத்தில் வடமாகாணத்தில் உள்ள 5 மாவட்டங்களில் காணி விடயங்கள் வேறு ஆணி வேறாக உரிய ஆதாரங்களோட ஆதாரபூர்வமாக நான் அதை உரையாற்றினான். அதன் பிற்பாடு அவ்வளவு காணி ஆவணங்கள் அத்தனையும் என்னிடம் யூஎன் பிரதிநிதி அந்த கொழும்பு வச்சு பெற்றுக்கொண்டவர். அதன் பிற்பாடு 2024ஆம் தேதி அதே ஆண்டு, இந்த ஆண்டு தான் 3ஆம் மாதம் 24ஆம் தேதி 25ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் யூஎன் பிரதிநிதி பலதரப்பட்ட அரச பிரதிநிதிகள், தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஏனைய பிரதிநிதிகள் பொதமைப்புகளை சந்தித்து இந்த காணி விடயம் சம்பந்தமாக கதைச்சவர். அதுக்கு பிற்பாடு தான் ஓடி இந்த தையடி விஷயத்துல அன்றைக்கு அந்த மாவட்ட செயலர் முடிவெடுத்தவர். உண்மையில மக்கள காணிகள் மக்களுக்கு விடுவிக்கப்படணும். அது இன மத மொழி வேறுபாடு கடந்து, அது சிங்கள மக்களாக இருக்கட்டும், தமிழ் மக்களாக இருக்கட்டும், முஸ்லீம் மக்களாக இருக்கட்டும், மக்கள காணிகள் அரச படைகளோ யாருமே கையகப்படுத்தி வைக்கக்கூடாது என்பதெல்லாம் காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பின்ற குறிக்கோளாக இருக்குது. அந்த வகையில் நான் பகிரங்கமாக இந்த ஊடக வாயிலாக அனைவருக்கும் வடமாகாணம் இல்லை, இலங்கையிலே குறிப்பாக இருக்க தமிழ் தேசியம் பேசுகிற கட்சிகள், ஏனைய பொது அமைப்புகள், சிவில் அமைப்புகள், சமூக அமைப்புகள் ஆர்வம் எல்லாருக்கும் ஒன்றை குறிப்பாக சொல்லுகின்றேன். வருகின்ற 1ஆம் தேதி மே மாதம் 1ஆம் தேதி உலக தொழிலாளர் தினம், அதே போல அன்று வெசாக் தினம், அடுத்தது சித்திரை பௌர்ணமி, 3 ஒரே நாளில் வருகின்றது. அப்போ இந்த வகையில் அண்மையில பார்த்துருப்பீங்க, நேற்று முன்னாள் நடந்த விஷயத்தில் பார்த்துருப்பீங்க. நேற்று அன்னை பூவதின நிகழ்வுக்கு ஆளாலே ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு கூட்டங்கள், அதாவது தங்களில் கட்சியை பலப்படுத்துகிற மாதிரி தான் கூட்டினாங்க. அந்த வகையில் நான் சொல்லுகின்றேன் என்னென்னு சொன்னால், உண்மையில நீங்கள் அந்த மேதினத்துக்கு ஆள் பிடிச்சி கூட்டம் காட்டி உங்களோட பலத்தை காட்டாமல் உங்களோட பலங்களை நீங்கள் தையொட்டி நோக்கி நகர்த்துங்கள். வடக்கு மாகாணத்தில் எந்த அமைப்பாக இருந்தாலும், எந்த பொதமைப்பாக இருந்தாலும், அல்லது சிவில் அமைப்பாக இருந்தால் என்ன, அல்லது அரசியல் கட்சிகளாக இருந்தாலும், ஒருமித்த குரல்ல உங்களுடைய அந்த போராட்டத்தை தையீட்டி நோக்கி நகர்த்தி அந்த மக்களுக்கான அந்த காணியை விடுதலை செய்வதற்கான போராட்டங்களை வலுப்பெற செய்ய வேண்டும் என்பதை இந்த ஊடக வாயிலாக அனைத்து அரசியல் தரப்பினரையும் பொதமைப்புகளையும் ஏனைய சமூக செயற்பாடுகளையும் விநியோகமாக கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம், நன்றி.